நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாதிக்கப்படுகிறவர்கள் பக்கம் நிற்பதுதான் அறம். அந்த அரணின் வழியா நாம் தமிழர் கட்சி நாங்க நிக்கிறதுனாலதான் பாதிக்கப்பட்டவங்களோட நிக்கிறோம். உள்ளபடி ஆசிரியர் சமூகம் பாத்தீங்கன்னா அவங்கதான் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சமூகம். இன்றைக்கு நாளைக்கு நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நாளைக்கு இந்த இந்த சுவரை தாண்டி வெளியே போனீங்கன்னா காவல்துறை உங்களை கைது பண்ணும். ஆனா அந்த காவல்துறையையும் உருவாக்குறது ஒரு ஆசிரியர் தான். கலெக்டரையும் எஸ்பியையும் எல்லாரையும் உருவாக்குறது, ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவது ஆசிரியர்கள் கையில தான் இருக்கு. பெரும்பாலான இரண்டாவது பெற்றோர் ஆசிரியர் தான். ஒரு குழந்தைக்கு இரண்டாவது பெற்றோர், முதல் ஆசிரியர் பெற்றோர். அப்படிதான் நம்ம சமூகம், நம்ம அறிவார்ந்த சமூகம் அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஆனா இன்றைக்கு சம வேலைக்கு சம ஊதியம்ங்கிற ஒரு நிலையை கூட நம்ம எட்ட முடியாத நிலைமையில இருக்கிறோம். இத மாற்றுறதுக்கு நம்ம உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்குது. பல்கலைக்கழக மானிய குழு உங்களுக்கு பரிந்துரை செய்திருக்குது. இவ்வளவு ரூபாய், இவ்வளவு தொகை, மாதத்துல இவ்வளவு ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த ஊதியத்தை கூட இந்த அரசாங்கம் மறுக்குது. காரணம் கேட்டால் மத்தியில இருந்து எங்களுக்கு நிதி வரலன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சாதாரண ஊழியர்களுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு காலையில சிற்றுண்டி கொடுக்கறதுக்கெல்லாம் நிதி வசதி இருக்குது. மதிய உணவு கொடுக்கறதுக்கு நிதி வசதி இருக்குது. கள்ளசாராயம் குடிச்சு திமிர்ல செத்து போறவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நிதி இருக்குது. கொழுப்பெடுத்து போய் நடிகனை பார்க்க போய் செத்தவனுக்கு எல்லாம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நிதி இருக்குது. ஆனால் அறிவார்ந்த சமூகத்தை, அடுத்த தலைமுறையை அறிவார்ந்த பிள்ளைகளாக மாற்றுகிற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னா இது கேடுகட்ட ஒரு அரசு, இது தரிசு. இத மாத்தணும். உள்ளபடியே என் சொந்தங்களே, உங்க இடத்தில் நாங்கள் வாக்கு கேட்டு வரவே இல்லை, வாக்கு கேட்டு வரமாட்டோம். உங்களுக்கு சரி என்று படுகிறவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க. உங்க கூட நிக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். ஒருவேளை உறுதியாக சொல்றேன், நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் நாளில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிற ஒரு நிலைமை உறுதியாக வராது என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறட்டும். நாம் தமிழ் கட்சி எந்தெந்த சிக்கல்களை எல்லாம் தொட்டு இருக்கிறதோ அதெல்லாம் வெற்றியில தான் முடிஞ்சிருக்குது. நான் உறுதியா சொல்லுவேன், உங்களுடைய குரல் கோட்டைக்கு எட்டட்டும். ஏழை அழுத கண்ணீர் அமிலத்தை விட கொடுமையாக வதைக்கும். அதை இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நான்